இப்போது 400 மே மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா 250 ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா 200க்கு கம்மியாயிரும். நான் வந்து தேர்தல் பதிவுலாம் இல்லை, இது அல்போன்சா மாம்பழத்தோட நிலவரத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாலுமே வந்து அவர் எதை குறித்து சொல்றாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒரு கட்சியினுடைய தன்மை வந்து ஒரு முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் விமர்சனம் பண்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமே அப்படின்ற அந்த வருத்தமும் வேதனையும் அவங்களுக்கு இருக்காது. எந்த அளவுக்கு ஆயிட்டோம். அதாவது கெஜ்ரிவால் உள்ளே இருக்கிறாரு, அவர் நல்லவரா கெட்டவரா இருந்தா மக்கள் கொஞ்சம் சோதிக்கலாம்ல. நல்லவரா இருந்தா ஓட்டு போட போறாங்க, கெட்டவரா இருந்தா தோக்கடிக்க போறாங்க. வெளியிலேயே விட மாட்டேன்றீங்களா? அப்படியே பொத்தி பாம்பு மாதிரி அப்படியே அமலாக்கத்துறை அக்கல்லே வச்சுக்கிறீங்களா? என்ன அரசியல் தன்மை? சரி, இவங்க தான் தப்பு பண்ணாங்களா? வாஷிங் மிஷின் கட்சின்னு பேர் எடுத்து வச்சுக்கிறீங்க. அவலமா தெரியலையா? இதுதான் நீங்க ஊழலை எதிர்க்க வந்த லட்சணமா இது? அப்போ என்ன இங்க நடக்குதுன்னா, குஜராத்தில் ராஜ்புத் சமூகம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க வேட்பாளர் மாற்ற சொல்லி. கர்நாடகாவில் வந்து லிங்காயத் சமூகம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் சென்ற முறை வந்து ஸ்வீப் பண்ண தொகுதிகள். பாஜக 400 சீட்டு வரும் அப்படின்னு இருந்தா 3 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்களுக்கு கைது செய்ய வேண்டியில்லை. ஒரு துணை முதலமைச்சரை தூக்கி ஜெயிலில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது மணிப்பூர் பற்றி நான் தலையிட்டதுனால தான், நான் ஒரு சில நடவடிக்கை எடுத்ததுனால தான் இப்படி இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான செத்து போயிருக்கு. அதுவுமே மோடி அவர்கள் பேசுறதுக்கு எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பேசினார். உங்க கீழே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆயுதத்தை கொடுத்து பெண்களை நிர்வாணப்படுத்தி குழந்தைகளை வந்து ஆத்தா அப்பா இல்லாமல் அனாதையாக்குனது தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த பாவம்லாம் விடாது இல்லை. ஒரு ஊழல்வாதியை பார்த்து இப்படி பயந்து பேதி ஆகிற அளவுக்குலாம் அரசியல் பண்ண முடியாது. நீங்க நல்ல அரசியல் தலைவர் தானே, அவங்க ஊழல்வாதிகள் தானே, களத்துல விடுங்க. கோர்ட்டு தண்டிக்கிட்டோம், மக்கள் நாங்க தண்டிக்கணும். உண்மையில அவங்க ஊழல்வாதியா இருந்தா. மகாராஷ்டிரால வந்து கூட்டணி தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்குது. அதுல சிவசேனா உத்தவ் தாக்கரே 21 தொகுதி, காங்கிரஸ் 17, தேசியவாத காங்கிரஸ் 10. உத்தவ் தாக்கரே தலைமையை வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் இறங்கி வந்து, எப்பா நீயே பெரிய ஆளா இருப்பா, நாங்கெல்லாம் கேட்டா வந்து சரியா கேள்வி கேட்க மாட்டோம். நீ அவங்க ராம் அப்படின்னா நீங்க வந்து ஜெய் காளி இல்ல அனுமான் சலீசா சொல்லி நீங்க வந்து திருப்பி பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்துத்துவ சொல்லி தர வேண்டியது இல்லை, ஒரிஜினல் ஓனரே நீங்க தான், நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுருக்காங்க. அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. நல்ல வெளிப்படையாக அவர் கிண்டல் பண்ணுற விதமாக தான் அந்த துணி இருந்தது. இப்போது 400 மே மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா 250 ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா 200க்கு கம்மியாயிரும். நான் வந்து தேர்தல் பதிவுலாம் இல்லை, இது அல்போன்சா மாம்பழத்தோட நிலவரத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொன்னாலுமே வந்து அவர் எதை குறித்து சொல்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு மூத்த அதிகாரி அவர் தேர்தல் ஆணையராக இருந்தப்போ வந்து இந்த அளவுக்குலாம் தேர்தல் ஆணையம் விமர்சனத்துக்கு அவ்வளோ அசிங்கப்படலை. குறிப்பாக சொல்லுவாங்க, தேர்தல் ஆணையத்தின் மீது அந்த நம்பிக்கைத்தன்மை அது சரியில்லை அப்படின்றது எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு அதிகாரியே இந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுற அளவுக்கு இவங்க அரசியல் பண்ணிட்டாங்க. பொதுவாக அதிகாரிகளை பொறுத்தவரை எப்படின்னா கடந்து போவாங்க, நம்மள மாதிரி அரசியல் கருத்துக்களுக்கெல்லாம் சொல்ல வரமாட்டாங்க. அப்போ அவர் 400, 300, அப்புறம் 200 அப்புறம் 175 போய் நிற்கும் அப்படின்னும் போது, அப்போ மாம்பழம் சீசன், வெயில் ஏற ஏற மாம்பழம் வேலை தேர் இழுத்து தெருவில் வந்த மாதிரி அப்படியே கம்மியாகிட்டே வரும். அதுதான் சொல்கிறாரு. ஆனால் அது இல்லை, பாரதிய ஜனதா கட்சி அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். இப்போ இவர் மாம்பழ வியாபாரி கிடையாது, மாம்பழத்தை இதுக்கு முன்ன பின்ன அவர் விற்றது கிடையாது. அப்போ அவர் அதை சொல்கிறாருன்னா அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த நிலைமை, அந்த தன்மை, அதை நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், பேசியிருப்போம். அதாவது அந்த 400ன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நாங்கள் திருப்பி வந்துடுவோம், நாங்கள் தான் 3வது வரப்போகிறோம், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற திருப்பி ஆணித்தனமாக மக்கள் மனசில் பதிய வைக்கிற அந்த வேலை, அந்த பதிய வைக்கிற அந்த வேலையை தான் வந்து காங்கிரஸ் வந்து சரிவர செய்யவில்லை. காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு இந்தியான்னு பேர் வைத்து அவங்கள இந்தியான்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியாமல் இது பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த 400 அவங்க எப்படி வருவாங்க அப்படின்றதுக்கு கணக்கு கேட்டிருக்கணும். அவங்க எப்படி எலக்ட்ரல் பாண்டுக்கு கணக்கு கேட்டு கடைசியில் இது பண்ணாங்களோ அது மாதிரி இந்த விஷயத்தையும் அவங்க வந்து இன்னும் பிரச்சாரத்தை பண்ணலை. அதற்கு வந்து திரு குரேஷி அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்குறாரு. அதாவது மாம்பழம் வேலை மாதிரி இறங்கிட்டே வரோம் அப்படின்றது இது வந்து ஒரு நகைச்சுவையான ஒரு விமர்சனம். அதிலேருந்து தாண்டி அதில் என்னன்னா, ஒரு கட்சியினுடைய தன்மை வந்து ஒரு முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமே அப்படின்ற அந்த வருத்தமும் வேதனையும் அவங்களுக்கு இருக்காது. எந்த அளவுக்கு ஆகிட்டோம். அதாவது உச்சநீதிமன்றம் வந்துட்டு எலக்ட்ரல் பாண்டில் நீங்கள் பணம் வாங்கினீங்களா இல்லையா அப்படின்னு அவங்க வந்து காட்டமாக கேள்வி கேட்குறாங்க. ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்டு சவுக்கடி மாதிரி நின்று இந்த கட்சியை எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, ஊழல் எதுக்குற தன்மையாக இதுதான் முறையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு. அப்போ இதெல்லாம் என்னன்னா, இந்த கேள்விகள் எல்லாமே வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களை மையமாக வைத்து கேட்குற கேள்வி தான். உங்களோட ஆட்சியோட லட்சணம்
இவ்வாறு தான் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இப்போது 400 இடங்களில் பாஜகவிற்கே வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்குதா இப்போ? ஏன்னா வந்து ஒரு இன்டர்னல் சர்வே அப்படிங்கிறத நம்மளே பேசியிருந்தோம். அதையும் தாண்டி குஜராத்தில் ராஜ்புத் சமூகம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, வேட்பாளர் மாற்ற சொல்லி. கர்நாடகாவில் வந்து லிங்காயத் சமூகம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் சென்ற முறை வந்து ஸ்வீப் பண்ண தொகுதிகள், பாஜக ஸ்வீப் பண்ண மாநிலங்கள். ஸோ அதில் வந்து குறையும் போது பாஜகவிற்கே ஒரு அச்சம் வந்துருச்சு இல்லையா? பாஜகவுக்கு வந்துங்க அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இடைத்தேர்தலில் தோத்த கட்சிங்க பாஜக. எங்கே தோக்குதுன்னா சமாஜ்வாடி கட்சியில் பாரதிய ஜனதா கட்சியில் ஜெயிச்சவர் அந்த கட்சியை விட்டுட்டு அவர் போயிட்டு சமாஜ்வாடியில் ஜெயிச்சுட்டு பாரதிய ஜனதா கட்சியில் நின்று அவரே வேட்பாளர் நின்று 40,000 ஓட்டு தூக்குறார். அது என்னன்னா இங்கே பிரச்சனை, காங்கிரஸ் கட்சி இந்த 5 மாநில இடைத்தேர்தலில் தோத்ததுனால, மிக மோசமாக தோத்ததுனால, அந்த மாதிரி பழைய இடைத்தேர்தல் அவங்க தோத்தது தான் மறைக்கடிக்கப்பட்டது. ஓகே. இப்போ நீங்கள் குறிப்பாக சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் தேசிய ஊடகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பேசுகிறதோ இல்லை இப்போது மகாராஷ்டிரத்தில் அந்த கூட்டணி பற்றி முடிவு ஆகிவிட்டது, அந்த கூட்டணி ஒரு விவாதமாக பேசுறது இல்லை அந்த செய்தி ஏதோ பேசுறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபிக்கு என்ன மாதிரி ஒரு செய்தி தேவை அப்படின்ற அந்த செய்தியை தான் வட இந்தியா பூரா அவங்க வந்து பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து 400 சீட்டு வரும் அப்படின்னு இருந்தால் ஒரு 3 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்களை தூக்கி கைது செய்ய வேண்டியில்லை, ஒரு துணை முதலமைச்சரை தூக்கி ஜெயிலில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பொதுவாக வழக்கான தன்மை எப்படி இருக்குன்னா, கைது செய்து ஜெயிலில் போடுவாங்க, பெயில் கேட்பாங்க. எப்போ 1 மாதம் இல்லை 2 மாதம் விசாரிச்சிட்டியா, வேணுன்ற தரவுகள்லாம் வாங்கிட்டியா, எவிடன்ஸ் எடுத்துட்டிங்களா, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டீங்களா, மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டிங்களா, சரி பெயில். 90 நாளில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இஃப் தேர் இஸ் எ ஜெயில் தேர் இஸ் எ பெயில்னு சொல்லி சட்டத்தில் சொல்லுவாங்க. 90 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பெயில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கண்டிஷனல் பெயில் கொடுப்பாங்க. வெளியூருக்கு தப்பிட்டு போகக்கூடாது, பாஸ்போர்ட்டு கொடுத்துருங்க, நாங்கள் எப்போல்லாம் விசாரணை கூப்பிட்றோமோ, இதுதான் வந்து மரபு. ஆனால் இந்த மரபே வந்து இப்போ மீறப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த மரபை மீற வேண்டிய நடவடிக்கை என்ன, தேவை என்ன அப்படின்னா அரசியல் தேவை, அரசியல் காழ்ப்புணர்ச்சி. இந்த கைது செய்த யாரையுமே வந்து நான் நியாயப்படுத்தவோ இல்லை இவர்கள் குற்றவாளி அல்லன்னு நான் இங்கே பேசலை. நான் ஃபஸ்ட்டு அதை நல்லா தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன். ஊழல் யார் செஞ்சாலும் ஊழல் தான். ஆனால் ஒரு ஊழல்வாதியை பார்த்து இப்படி பயந்து பேதி ஆகிற அளவுக்குலாம் அரசியல் பண்ணக்கூடாது. நீங்கள் நல்ல அரசியல் தலைவர் தானே, அவங்க ஊழல்வாதிகள் தானே, களத்தில் விடுங்க, கோர்ட்டு தண்டிக்கிட்டோம், மக்கள் நாங்கள் தண்டிக்கணும். உண்மையில அவங்க ஊழல்வாதியாக இருந்தால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க. இப்போ கெஜ்ரிவால் உள்ளே இருக்கிறாரு, அவர் நல்லவரா கெட்டவராருன்னு மக்கள் கொஞ்சம் சோதிக்கலாம்ல. நல்லவராக இருந்தால் ஓட்டு போட போகிறாங்க, கெட்டவராக இருந்தால் தோக்கடிக்க போகிறாங்க, உங்கள் கூட சேர்ந்து நிற்க போகிறாங்க. வெளியிலேயே விட மாட்டேன்றீங்களே, அப்படியே பொத்தி பாம்பு மாதிரி அப்படியே அமலாக்கத்துறை அக்கிலே வச்சுக்கிறீங்களே, என்ன அரசியல் தன்மை இது? சரி, இவங்க தான் தப்பு பண்ணாங்களா? வாஷிங் மிஷின் கட்சின்னு பேர் எடுத்து வச்சுக்கிறீங்க, இது அவலமாக தெரியலையா? இதுதான் நீங்கள் ஊழலை எதிர்க்க வந்த லட்சணமாகுது. அப்போ என்ன இங்கே நடக்குதுன்னா, தொடர்ந்து எதெல்லாம் செஞ்சு தேர்தல் ஜெயிக்கணுமோ அப்படின்றது தான் போகிறாங்க. அதனால தான் அவங்க அந்த 400 நம்பர் வராது அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வர்றதுக்கு உண்டான வேலையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாங்க. கெஜ்ரிவால் அவர்கள் ஒருவேளை அவர் வந்து வெளியில் வந்தார்னா அரசியல் களம் மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் களம் டெல்லியை பொறுத்தவரைலாம் ஆல்ரெடி மாறிடுச்சு. ஓகே. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியை பொறுத்தவரைலாம் போன தேர்தல் வந்து 7 சீட்டுமே வந்து டெல்லியில் வந்து பிஜேபி ஜெயிச்சுது. அதுவும் எப்படி ஜெயிச்சாங்கன்னா 50 விழுக்காடு 40 விழுக்காடு இந்த மற்ற கட்சிகளை விட அதிகமான ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க, லட்சங்கள்ல அதிகமாக வாங்கி ஜெயிச்சாங்க. பட் இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் என்னன்னா, ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் வந்து கூட்டணி சேர்றாங்க. இப்போ இந்த கூட்டணி சேர்றதுன்றதை தாண்டி காங்கிரஸ் கட்சி வந்து இறங்கி போகுது. ஆம் ஆத்மி நீ சொல்றதை நான் கேட்குறேன் டெல்லியில், ஆனால் அவங்கள தோக்கடிங்க அப்படின்னும் பொழுது என்ன ஆகுனா, அந்த வாக்கு பரிமாற்றம் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லாவே நடக்கும். இப்போது அவங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, ஆம் ஆத்மிக்கு வந்து ஒரு 20-25 விகிதாச்சாரம் வாக்கு இருக்குது, காங்கிரஸுக்கு ஒரு 15-18 விகிதாச்சாரம் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 45 தான் வருது, இல்லை 40 தான் வருது. இது ரெண்டுத்தையும் சேர்த்தாலுமே பாரதிய ஜனதா கட்சி இவங்களோட வாக்குகள் கடந்த தேர்தலில் அதிகமாக விழுந்துச்சு. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, போன தேர்தலில் வந்து கெஜ்ரிவால் அவர்களை நான் அவனை முதலமைச்சராக்கிட்டேன், நீ போய் உட்காந்துக்க, என்னோட பிரதமர் வேட்பாளர் மோடி அவர்கள் ஓகே அப்படின்ற அந்த பார்வையை டெல்லி மக்களுக்கு இருந்துச்சு. இந்த தேர்தல் என்னன்னா, எப்போ உங்கள் பிரதமர் ஆக்கியாச்சு, இவர் டெல்லி முதலமைச்சர், இவர் எதுக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்க, அப்போ நானா நீயான்ற அந்த நிலைக்கு வந்துடுவாங்க. போன தேர்தலில் டெல்லி மக்கள் எப்படி வாக்கு பெறாங்க, பிரதமர் அப்படின்னா எங்களுக்கு மோடி வேணும், முதலமைச்சர்னா எங்களுக்கு கெஜ்ரிவால் வேணும். அந்த முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவாலை நீங்கள் தூக்கி ஜெயிலில் போட்டிங்க. இப்போ அந்த கட்சியை சின்னாமனமாக ஆக்கும்போது பப்ளிக் கொஞ்சம் கோவப்பட்டு அப்படி திரும்பினாங்கன்னா, ஒரு 5% அப்படி ஓட்டு அப்படி மாறிச்சுன்னா என்ன ஆகும், ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஓட்ஸு. அந்த கட்சி வந்து பலவீனப்படும் பார்த்தா இன்னும் பலமாயிட்டே இருக்குது. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எங்கள் தலைவர் ஜெயிலில் இருக்கிறார், கெஜ்ரிவால் தான் எங்களுக்கு தலைவர், இந்த கட்சியை பிளக்கிறது உருவாக்குறது அடுத்த முதலமைச்சர், அதெல்லாம் கேள்விகள்லாம் பதிலே இல்லை. ராஜினாமா செய்ய மாட்டார். அவர் என்ன கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவரா, காசு வாங்கினாரா, பார்த்தீங்களா, ஆதாரம் எங்க, எதனா எவிடன்ஸ் கொடுங்க, எவ்வளோ வாங்கினார், யார்கிட்ட வாங்கினார் சொல்லு அப்படின்னு இந்த கட்சிக்காரர்கள் கேட்குறாங்க. தொண்டன்லேருந்து அந்த கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் இதே கேள்வியை ஒத்த குரலாக கேட்குறாங்க.
இன்னொன்று, அவங்களோட அம்மா மனைவி வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, அவர் வந்து முதலமைச்சர், அப்போ நான் எப்படி நீங்கள் என்ன தானே நீங்கள் முதலமைச்சர் ஆக்கணும், நம்ம ஊரில் அக்கா தீபா கேட்டாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் கேட்கல. அவர் வந்து என்னோட வீட்டுக்காரர் இந்த கட்சியோட இது, அவர் சொல்கிற செய்தியை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு குடும்ப அரசியலை கலக்காம தள்ளி வெளியில் நிற்கிறாங்க. அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ அவங்க பண்ணக்கூடிய அரசியல் தன்மை பாருங்க. அதிஷின்னு ஒரு கேரக்டர் வருது, ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வெளியில் வந்தால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, அவங்க சேர்ந்து வந்து போராட்டத்தை வந்து இன்னும் பெருசாக்குறாங்க. அப்போ ஜெயிலில் இருந்தாலும் இந்த அரசியல் தன்மை இன்னும் வேகம் எடுக்கும். ஒருவேளை ஜெயிலை விட்டு வெளியில் வந்துட்டா கண்டிப்பாக வந்து டெல்லி ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணுவாங்க. டெல்லியோடு நிற்குமா, அப்படியே மேலே ஏறும், ஹரியானாக்கு ஏறும், இந்த சைடு பஞ்சாபில் ஆல்ரெடி அவங்க ஆளுகின்றாரு, பஞ்சாபில் ஏறும். அப்போ 30லேருந்து 35 சீட்டு வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்து இந்த தேர்தல் வந்து நன்றாக இருக்கும். குஜராத்லையுமே கூட்டணி முடிவாயிடுச்சு இல்லையா? குஜராத்லையுமே கூட்டணி முடிவாயிருக்கு, அங்கேயும் இருக்குது. இங்கே என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இருக்கு. ஆக்ரோஷமான அரசியல் இன்னும் ஒரு அடுத்த ஒரு மாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணணும். கேண்டிடேட் நிறைய இடத்துல சரியாக போடணும். பிரச்சாரம் வந்து நீங்கள் ஏதோ ஜெர்மனி அப்புறம் அமெரிக்கா ஐநாலாம் வந்து குரல் கொடுக்குறாங்க கெஜ்ரிவால் விஷயத்தில். இவர்கள் வந்து இன்னமும் அந்த பொறுமையாக அந்த அப்புறம் ஒரு வாரம் கழித்து போராட்டம் பண்ணுறது, 10 நாள் கழிச்சு வந்து மேடை போட்டு பேசுறது, அந்த தன்மையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு அந்த விவசாயிகள் நம்ம கிட்ட காட்டினாங்கல்ல போராட்டம்னா என்ன அப்படின்னு, விவசாயிகளுக்கு இருக்கிற அந்த நெஞ்சுறுதி, அந்த தைரியம். இவர் என்ன சொன்னார், சட்டம் ரத்தே ஆகாது, இது விவசாயிகளுக்கு நல்லதுன்னாங்க. இது நான் விவசாய சட்டம் நான் முடிவு பண்ணுவேன், இந்த சட்டம் வேணுமா வேணாமான்னு கண்ணில் விரலை விட்டு காட்டி என்ன விலைவாசி நிறைய கொடுத்துட்டாங்க, உயிர் தியாகங்கள் செஞ்சுட்டாங்க. அதுதான் ஒரு நினைக்கும் போது வைத்தறிச்சலாக இருக்குது. அதை தாண்டி அந்த போராட்டம் வெற்றி எல்லாம் வந்து பின்வாங்கினாங்க இல்லையா, ஏன் அப்படியே நிற்க வேண்டியதானே? அந்த மாதிரி பின்வாங்குற அந்த அழுத்தத்தை வந்து காங்கிரஸ் கட்சி கொடுப்பதில்லை. அதான் எங்கள் பிரச்சனை. அதை காங்கிரஸ் கொஞ்சம் செரிச்சிட்டாங்கன்னா ஆட்சி மாற்றம் உறுதி. சென்ற முறை பாஜக வந்து 303 தொகுதிகள் வெல்றதுக்கு முக்கியமான காரணம் உத்தரப்பிரதேசம், பீகாரில் வந்து ஸ்வீப் பண்ணது. அதுலேயே இந்த முறை வந்து 15 தொகுதிகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போது இன்றைக்கு வந்து மகாராஷ்டிராவில் வந்து கூட்டணி தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்குது. அதில் சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி 21 தொகுதி, காங்கிரஸ் 17, தேசியவாத காங்கிரஸ் 10 இப்படின்னு வந்து ரொம்ப நாளாக வந்து இழுபறியில் இருந்தது. இப்போ முடிவாக இருக்குது ஓரளவு சுமூகமாக. இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் எடுக்கலாமா? அது கண்டிப்பாக பாசிட்டிவான சைன் தான். அதாவது பெரிய பெரிய கட்சிகள், சரத்பவார் அவர்கள் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து அரசியலில் வந்து பேர் எடுக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து களத்தில் இருக்கிற ஒரு மூத்த அரசியல் தலைவர். அவருக்கு வந்து அவரோட அந்த முக்கியத்துவம் என்பதோ குறைத்து கொண்டு சிவசேனாவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து உன்னை விட நான் கம்மியாக சீட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. அப்போ அதை எப்படி பார்க்கணும்? சரத்பவாருக்கு வந்து பணத்துக்கு பஞ்சமோ இல்லை அவர் வந்து அவருக்குன்னு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அதெல்லாம் இருக்குது. இத்தனைக்கு சிவசேனா ரெண்டாக உடஞ்சிருக்கு. அப்போது உத்தவ் தாக்கரே தலைமையை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் இறங்கி வந்து எப்பா நீயே பெரிய ஆளாக இருப்பா, நாங்களாம் கேட்டால் வந்து சரியாக கேள்வி கேட்க மாட்டோம், நீ அவங்க ராம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜெய் காளி இல்லை அனுமான் சலீசா சொல்லி நீங்கள் வந்து திருப்பி பண்ணுவீங்க, உங்களுக்கு இந்துத்துவா சொல்லி தர வேண்டியதில்லை, ஒரிஜினல் ஓனரே நீங்கள் தான், ஆனால் நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுருக்காங்க. அப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல முதிர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. அந்த முதிர்ச்சி தான் வந்து நிறைய நேரத்தில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கோ இல்லை இந்திய கூட்டணியிலோ மிஸ் ஆகிருந்தது. எப்படி வந்து நிதிஷ்குமார் விட்டுட்டு ஓடினார், ஆனால் ஒரு ஸ்டேட் வந்து அப்படி ஆச்சு பீகார், ஆனால் இங்கே வந்து யாரும் விட்டுட்டு ஓடலை. அப்போ என்ன அர்த்தம்னா அவங்க நம்புகிறாங்க நாங்கள் அதிகமாக ஜெயிப்போம், இதுதான் வெற்றி கூட்டணின்னு அங்கே இருக்கிற தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் நம்புகிறாங்க. இந்த கட்சி விட்டு கட்சி மாறுறது, அந்த தாவி போகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த பெரிய லெவலில் இல்லை. மிச்சம் எல்லாம் முடிஞ்சிச்சு, முடிய வேண்டியதெல்லாம் முடிஞ்சிச்சு, உடச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. கடைசியாக நிற்கிறது பார்த்திங்கன்னா தலைவர்கள் எல்லாம் ஒரு சைடில் நிற்கிறாங்க. இங்கேருந்து துண்டு துண்டாக ஓடணும். இவங்களுக்கு சலாம் போட்டிருந்தவங்களாம் இப்போது வேறு எங்கெங்கேயோ போயிட்டாங்க. சலாம் போடுறவங்க சலாம் போட்டுன்னு தான் இருக்கணும், சலாம் வாங்குறவங்க சலாம் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் குறிப்பாக பாஜகவோட வேட்பாளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா 4ல் ஒரு பகுதி எதிர்கட்சிகளிலிருந்து போனவங்க பாஜகவுக்கு. ஆமாம், அப்போ நாளைக்கு வந்து அவங்க எப்படி வேணால் மாறுவாங்க. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா காங்கிரஸ் கட்சியில் ஜெயிச்சு வரவங்களாம் அவங்க தக்க வைத்துக்கு. ஓகே, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. இப்போ இந்த குறிப்பாக சொல்லணும்னா இந்த தேர்தலில் 2 ஸ்டேட்டு ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி மகாராஷ்டிரமும் பீகாரும். மகாராஷ்டிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 சீட்டு, பீகார் பார்த்தீங்கன்னா 40. இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 88 சீட்டு. இந்த 88 சீட்டுன்றது உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமானது. அப்போ ஒருவேளை உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி அங்கே நல்லா பண்ணிச்சுனாலும் இந்த 2 ஸ்டேட்டில் இந்தியா கூட்டணி நல்லா பண்ணிடுச்சுன்னா பேலன்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ பேலன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு மிச்சம் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியால் டெல்லியில் ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் இருக்குது, தென்னிந்தியாவில் கூட்டணி கட்சிகளால் ஒரு சில பிரச்சனை இருக்குது. இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போது அண்ணாமலை வந்து இன்னும் கவுன்சிலர் எலெக்ஷனோ இல்லை மேயரோ அந்த மாதிரிலாம் சொந்தமாக அந்த கட்சியை தனியாக நின்று ஒரு மன்றத்தை பிடிக்கிற அளவுக்கு இன்னும் பண்ணலை. ஆனால் அண்ணாமலை எப்படி பண்ணுறாரு ஊன்றாங்க. ரேவந்த் ரெட்டி முதலமைச்சரை திருப்பி வந்து உட்காந்துருக்காரு. யாரை தோக்கடிச்சிட்டு? பிஆர்எஸ்.
சந்திரசேகர் ராவ். டிஆர்எஸை வந்து காலியே பண்ண முடியாது அப்படின்லாம் பேசு பொருள் இருந்தது. அப்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, 2வது கட்சியாக வந்து பிஜேபி அங்கே உருவெடுத்து விட்டது, பாராளுமன்ற சீட்டு ஜெயிச்சிட்டாங்க, அவங்க தான் 2வதாக வர போகிறாங்கன்னு தான் ஊடகம்லாம் சொல்லிச்சு. அப்படிலாம் கிடையாதுப்பா சிலபஸ், நான் இங்கே ஒருத்தர் இருக்கிறேன், என்ன சீன்லேயே ஆட்டத்திலே சேர்க்காம நீங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரேவந்த் ரெட்டி ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு காட்டிட்டாரு. ரேவந்த் ரெட்டியை பற்றி எதனா செய்தி வருதா? ரேவந்த் ரெட்டி யார்? இந்த ரேவந்த் ரெட்டி ஒரு நாள் 2 நாள் அந்த படத்தை ஓட்டினாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு ரேவந்த் ரெட்டி? தெலுங்கானா கதை என்ன இதாக வருதா? கிடையாது. 5 சீட்டு 3 சீட்டு பிஜேபிக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுக்கும் இதையே பேசுகிறோம் தமிழகத்தை. ஆனால் 17 சீட்டில் அங்கே அதிக பெரும்பான்மையில் காங்கிரஸ் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது தரவுகள். ஆனால் அது யாரும் பேசுகிறதே கிடையாது. அப்போ தொடர்ந்து இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தென்னிந்தியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஏறுமுகம் இருக்குது. அப்போ காங்கிரஸ் கட்சி ஏறுமுகம்னா பாரதிய ஜனதாக்கு இறங்குமுகம். அப்போ இந்த ஜோனில் பிரச்சனை இருக்குது. கீழே இந்த ஜோனில் வந்து இந்த 2 பெரிய ஸ்டேட்டில் பிரச்சனை இருக்குது. யாருக்கு? பிஜேபிக்கு. நடுவில் செங்குத்தா அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி நீங்கள் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கீங்க. ஜார்க்கண்ட் தொடர்ந்து உங்களுக்கு தான் 2 தேர்தலில் ஓட்டு போட்டாங்க. இந்த ஜார்க்கண்ட் முதலமைச்சரை தூக்கி வச்சுருக்கீங்க. மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. அப்போ அங்கங்கே சுற்றி எல்லா இடத்துலையும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஜம்மு காஷ்மீரில் இப்போ தான் தேர்தல் நடத்த போகிறீங்க. இவ்வளோ நாள் நடத்தாமல் இருந்தீங்க. 5 சீட்டோ 6 சீட்டோ கம்மி சீட்டுனாலும் தேர்தலே நடத்த முடியாமல் பயந்துக்கிட்டு தானே இருந்தீங்க. மணிப்பூரில் போன வாட்டி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. போட்ட மக்களை பற்றிக்கின்னு எறிகிற அளவுக்கு நாடையே வந்து ஒரு சுடுகாடாக ஆக்கிட்டீங்க. இப்போ அந்த மக்கள் சரிங்க, யாராக இருந்தாலும் இவங்க யாரும் தீவிரவாதி இல்லை, அது எந்த மக்களாக இருக்கட்டும், இது அவங்களே விரும்பி இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களே வந்து ஒரு மாதிரி வெறுப்பில் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா, இது ஒரு பேசு பொருளாவோ இல்லை இது வந்து ஒரு ஊடக செய்தியாவோ இல்லை இது மக்கள் மன்றத்தில் பேசுகிறதோ, இந்த பிரச்சாரமும் இந்த தாக்கம் வந்து போய் நிற்கிறது. இப்போ நான் பேசுகிறதுலாம் வாழ்வாதார ரீதியான பிரச்சனை. இதை தாண்டி மக்களுக்கு அடிப்படை பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. சிலிண்டர் விலை, கேஸ் விலை 400 450 ரூபா இருந்ததை நீ 1000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போய் விட்டு அப்புறம் இப்போ 900 ரூபாய் 800 ரூபாய்க்கு குறைச்சிருக்கீங்க. அப்புறம் வங்கியில் வந்து மினிமம் காசுன்னு சொல்லிட்டு வங்கியில் காசை வைக்கலன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு 35,000 கோடி எடுத்துருக்கிறீங்க. யார்கிட்டேருந்து? மக்கள்கிட்டேருந்து உரியப்பட்ட பணம். இது மினிமம் பேலன்ஸ் கூட வைக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் அவங்களே வந்து இருக்கிறாங்க. அதில் போய் சுரண்டி காசு எடுக்கிறது. எஸ்எம்எஸ் அமிச்சா காசு, ஏடிஎம்மில் பணம் போட்டால் காசு, எடுத்தா காசு. ஒரு இடத்துல போய் பணத்தை கட்டலான்னு போனால் அவங்க பணம் டிடி தான் வாங்கலாம். நான் உனக்கு சேவை செஞ்சதுக்கு காசு கட்டுறேன், நான் எதுக்கு பேங்க்குக்கு டிடி கொடுக்கணும்? யார் வீட்டு காசு? எவ்வளோ விஷயத்தில் கட்டுறது? சுங்கவரி தேர்தல் நேரத்துலேயே நாங்கள் ஜிபிஎஸ் கொண்டு வருவோம், நீங்கள் எவ்வளோ சாலை யூஸ் பண்ணீங்களோ அவ்வளோ சாலைக்கு நாங்கள் அப்படியே பணம் எடுத்துக்கோன்னா, அப்போ மக்களை வந்து கொஞ்சம் கூட அந்த பயம் இல்லாமல் பண்ணுற வேலை தானே இது. இதை தான் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லணும். நிறைவாக ஒரு கேள்வி. பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அருணாச்சல் பிரதேசம் தொடர்பாக வந்து சீனாவோட ஆக்கிரமிப்பு தொடர்பாக முதல் முறையாக பேசியிருக்காரு. ஏன் பேசலை அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் பல முறை வந்து குரல் கொடுத்ததுக்கப்புறம் பேசியிருக்காரு. அது சாஃப்டான ஒரு அப்ரோச்சாக தான் இருந்தது. ஜின்பிங் பற்றி ஒரு வார்த்தை கூட அதில் இல்லை. இன்னொரு பக்கம் மணிப்பூர் பற்றியும் பேசியிருக்காரு. மணிப்பூரில் நான் எடுத்த நடவடிக்கையால் தான் வந்து நிலைமை வந்து கட்டுக்குள் வந்திருக்குது, அங்கே என்ன நிலைமைன்னு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு இல்லையா, இது எப்படி பார்க்குறீங்க? மணிப்பூர் பிரச்சனைக்கு வந்து இவர் வந்து 70 நாளோ நம்ம கழிச்சு தான் வந்து பேசினார். அப்போ டெலிகிராஃப் பத்திரிகைகள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அரை பக்கத்துக்கு பெரிய கார்ட்டூன், அதாவது முதல்ல வந்து சும்மா அப்படியே இருக்கும், 2ஆம் நாள் சும்மா இருக்கும், அப்புறம் 30 நாள் சும்மா இருக்கும், அப்புறம் 50 நாள் சும்மா இருக்கும், அப்புறம் 70 நாள் சும்மா இருக்கும், 74வது நாளும் ஏதோ ஒரு நாள் வந்து முதல்ல வந்து அழுவும். இதுதான் கார்ட்டூன். போட்டு கீழே மணிப்பூர் அப்படின்னு போட்டு முதல்ல யார் புரியுதா அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இவர் பேசின அன்னைக்கு, இவர் கண் கலங்கின அன்னைக்கு அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த வரி கட்ட முடியல, கொல்ல முடியலன்னு சொல்லிட்டு பைக்கு பிரச்சனைலாம் இந்த மாதிரி ஆகுது, பைக்கே விற்க மாட்டேங்குது, பைக்கு விற்றா தான் பொருளாதாரம் மேலே போகும், இது கூட புரியாமல் இருக்கீங்களே, யாருன்னா பைக்குக்கு போய் 20-25 விழுக்காடு போய் ஜிஎஸ்டி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் கேள்வி கேட்டார். பத்திரிகை அமாரா பஜாஜ். அப்போது ஒரு தலைப்பு செய்திகளை கெட்ட காரணத்துக்காக பிடிக்கக்கூடிய தன்மை படைத்தவர் நம்ம பிரதமர். இதில் வந்து அருணாச்சல் பிரதேசம் இன்றைக்கி ஒரு தலைப்பு செய்தியாக இருக்குது. நம்ம ஊர் இடத்துக்கோ இல்லை நம்மளோட பார்டரில் இருக்கிற இடத்துக்கு சைனாக்காரன் அவன் மேண்டரினில் பேர் வைக்கிறான். வழக்கமாக கொதிச்சு எழுவோம்ல, நம்ம பொங்கி எழுவோம்ல, இது மாதிரி ஜி ஜின்பிங் இது வந்து மட்டமான அரசியல், நீ இது மாதிரி பண்ணினா அப்புறம் இடத்துல இருக்கிறதுக்கு நான் இந்தியில் பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது அருமையான பதில். நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து இந்தியா அருணாச்சல் வில் கண்டினியூ டு பி பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரிய வேணாம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, இந்தியர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்தியா மேப்பில் இருக்கும்போது அருணாச்சல் பிரதேசம் இருக்குது. இதை சொல்கிறதுக்கு அந்த ஊர் கலெக்டரே சொல்லுவான். இல்லை ஸ்கூல் டீச்சர் யார்கிட்டனா கேட்டு இந்தியன் டெரிட்டரிஸ் எதுப்பா, இந்தியன் ஸ்டேட்ஸ் எதுப்பா அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க அருணாச்சல் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியான்னு. உலகத்துக்கே தெரியும் அருணாச்சல் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியான்னு. இதுதான் ஒரு எதிர்மறையா? யார் வீட்டு பிள்ளைக்கு யாரா பேர் வைக்குதுன்னு கேட்டிருக்க வேணா அவனை. என் குழந்தைங்க எப்படி நீ பேர் வைப்ப, யார் நீ அப்படின்னு அந்த மாதிரி கேட்டுருக்கணும். இல்லையா அடுத்த முறை இது பண்ணினா அப்புறம் ஊரில் இருக்கிற பேர் உந்து இருக்காது. சம்மந்தமே இல்லாமல் எல்லாத்துலேயுமே இந்திய எழுதுவோம். நம்ம போயிட்டு வர ரயில்வே ஸ்டேஷனில் இந்தியா எழுதுவோம், நம்ம கண்டெதிர் இருக்கிற போஸ்டல் ஆஃபீஸில் இந்தியா எழுதுவோம், பேங்க்குக்கு தமிழ் பேரையோ அது எப்படி இந்தியில் பேர் வைப்போம்.
ஆனால் பிரச்சனை இந்தியில் கூப்பிட்ற ஒரு இடத்துக்கு சைனீஸில் அவன் பேர் வைக்கிறான். அதுக்கு எதனா பண்ணுங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. அப்புறம் இந்த 1 மார்க் 2 மார்க் கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களா, இது ஒன்று. அப்புறம் மணிப்பூர் பற்றி நான் தலையிட்டதுனால தான், நான் ஒரு சில நடவடிக்கை எடுத்ததுனால தான் இப்படி இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான செத்து போயிருக்கு. அதுவுமே மோடி அவர்கள் பேசுறதுக்கு எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் பேசினார். ஒரு மல்யுத்த வீரர் வந்து கையெடுத்து கும்பிட்டு அழுதார். சாம்பியன்ஷிப் டைட்டில் கொடுக்கும்போது வாங்கலை. அந்த ஊர் மணிப்பூர் பற்றி எரியுது. ஐயா, அங்கே அப்பா பாரத பிரதமர் மோடி அவர்களே, தயவுசெய்து வந்து போங்க. நீங்கள் வந்து போனால் வன்முறை குறையும், நீங்கள் வந்து போனால் மக்கள்கிட்ட வந்து அந்த ஒரு நம்பிக்கை வரும் கெஞ்சினாங்க. அப்போ கூட பேசலை. இப்போ என்ன சொல்கிறாரு, நான் எடுத்த நடவடிக்கை. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 2 சமுதாயத்தில் சண்டை போடும்போது குறுக்கில் போய் நின்று, அப்பா இதெல்லாம் தப்பு, அந்த பக்கம் போகிறோம், அப்படி எதுனா பண்ணிங்களா? இல்லையே. உங்கள் கீழே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆயுதத்தை கொடுத்து பெண்களை நிர்வாணப்படுத்தி குழந்தைகளை வந்து ஆத்தா அப்பா இல்லாமல் அனாதை ஆக்குனது தான் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இந்த பாவம்லாம் விடாது இல்லை. இது வந்து அரசியலுக்காக மலிவான மட்டமான வேலைகள் பண்ணக்கூடாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பண்ணிட்டாங்க. தப்பி யார் பண்ணாலும் வந்து தட்டி கேட்டுருணும். 2 சீட்டு மணிப்பூரில் 2 சீட்டு இழந்தா ஒன்றும் இல்லை. 543ல் 2 சீட்டு பிரச்சனையே இல்லை. இதில் நான் வந்து மனிதாபிமானம் உள்ள ஒரு பிரதமராக நான் நடந்து கொள்வேன். ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி மட்டமான அரசியல் யார் பண்ணாலும் அவங்க ஏற்றுக்காது. ஆட்சியை கழித்து அதுக்கு யார் காரணமோ அவங்க தூக்கி ஜெயிலில் போட்டிருந்தா சபாஷ், சரியான பிரதமர், அருமையான அரசியல் தலைமை. அதை பற்றிலாம் பேசலை. பாதி பேர் செத்து போய் குடும்பம்லாம் நிறைய பேர் காணா போயிருக்கிறாங்க, இன்னும் தெரில. அந்த நிலைமை இருக்கும்பொழுது நான் தலையிட்டது. அப்போ உங்கள் பிளான் என்ன? இந்த 50,000 70,000 பேர்லாம் பத்தாது, ஒரு 1,00,000 பேர் மேலே செத்துருக்கணும், காணா போயிருக்கணும். அந்த மாதிரி எதனா பெரிய பிளான் போட்டுது, அதுக்கப்புறம் எதனா கம்மி பண்ணிங்களா? அப்படி தானே இருக்குது பேசுகிற பேச்சு. வருத்தமே தெரிவிக்கிறது இல்லையா? நாங்கள் எது செய்தாலும் சிறப்பு, நாங்கள் எது செய்தாலும் சரி. இப்போ நான் ஒரு பத்திரிகையாளர், நான் பேசுகிற 100 விஷயம் கரெக்டுன்னு நான் நினச்சேன்னா என்னை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனையால் இருக்கவே முடியாது. நான் சாதாரண மனிதன். ஒரு சில வார்த்தை கரெக்டாக இருக்கும், ஒரு சில வார்த்தை தகவல் தெரியாமல் இருக்கும், இல்லை தரவுகளில் தப்பு இருக்கும். அப்போ திருத்திக்கணும். இல்லை வேறு யாருனா சொல்லுவாங்க பார்த்து சொல்லி திருந்திக்கணும். அந்த அடிப்படை தன்மையே இல்லையே. மணிப்பூரில் குழந்தைகள் சாகுறாங்க, கண் எதிரில் தெரியலையா? அது கூட நீங்கள் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு லேட்டாக இது பண்ணி சரி இப்போ அமைதியாக இருக்கா மணிப்பூர்? இல்லை. அப்போது அதெல்லாம் வந்து வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அதை ஒரு கேள்வியாக கேட்டிருக்காரு பத்திரிகையாளர். அதற்கு ஏதோ அப்படி சாயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் ஏதோ பதில் சொல்லிட்டு கடந்து போயிட்டார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு ரொம்ப நன்றி.